जय गुरुदेव। ओ ई ए ஹெச் ஓ ஓ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? மேடம் பிளாட்பிட்ஸ்கி சொல்லிருக்கா, நான் ரொம்ப தைரியமாக வச்சுட்டு இந்த வார்த்தையை பதத்தை நான் யூஸ் பண்ணுறேன், எழுதுகிறேன். இதை 3 தடவை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணியிருக்கேன். நம்மால் கரெக்டாக பதத்தை சொல்லக்கூட முடியாது. நான் 3 தடவை செத்து போனேன், 3 தடவை இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி படித்தேன். தட் ஐ நோ வாட் ஐ ஆம். ஓ இ ஏ ஹெச் ஓ ஓ. இதை எழுதுறதுக்கு நான் ரொம்ப தைரியம் பண்ணிவிட்டு இதை எழுதுகிறேன். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? 3 தடவை ப்ரொனவுன்சியேஷன் ஆச்சு. ஓ இ ஏ ஹெச் ஓ ஓ அப்படின்னா 3 தடவை நான் செத்தே போயிட்டேன். இதை உபயோகித்து தான் நான் படித்தேன். பிரமிட்டை பார்த்தால பிரமிட்டில் 4 திரிகோணம் இருக்கும், 3 திரிபுஜம். இந்த 3 திரிகோணம் சதுர்புஜமாக மாறுறது. சதுர்புஜம்னா 4. மாடர்ன் ஆர்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாக்கா தெரியும். நார்மலாக பகவத் தரிசனம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப ஈஸி. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அதை நம்ம ஒப்புக்கிறதுக்கு மாட்டோம். கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிப்போம். அது பகவானை பார்க்குறது ரொம்ப சுலபம். பிரமிடு 3 திரிகோணம் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. சூரியன் சந்திரன் எதிரெதிரில் அந்த அந்த ஜகத்தில் எதிரெதிராக எப்படி பார்க்க முடியும்? இதை பிரயோகிச்சா போகிறோம். பாஹ்ய ஜகத்தில் சூரியன் சந்திரன் எதிரெதிர வருவான். அந்தர் ஜகத்தில் எப்படி? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ. இதை நன்னா கவனிங்கோ. இதனோட அர்த்தம் தெரிஞ்சுடுத்துன்னா இப்பயே பகவானோட தரிசனம் கிடைக்கும். ரூபத்தை நன்னா கவனிங்கோ. சுவாசம் எடுக்கிறோம், என்னென்ன மாறுதல் வருது? சப்தம் வாயுவாக ஆறுது, வாயு அக்னியாக மாறுது, அக்னி ஜலமாக மாறுது, அப்புறம் பிருத்திவியாக மாறுறது. ஆக்ஞாலேருந்து ஆக்ஞா, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், இப்படி இந்த ப்ராசஸில் வருது. இது ஸ்டேஜ் ஆஃப் ரெவல்யூஷன். கீழ் உள்ள 3 சக்கரமும் பிருத்திவி, ஜலம், அக்னி. எதையும் இந்த 3 வச்சு உபயோகிக்காமல் எதுவும் பண்ண முடியாது. இதை 3த்தையும் வச்சு மாற்றம் செய்ய முடியும். ஜலம், அக்னி, பிருத்திவி உபயோகிக்காமல் வாயு மட்டும் உபயோகம் பண்ண முடியுமா? அதை சத்யசாயி ரொம்ப நன்னா பண்ணார். வாயுவை உபயோகம் பண்ணி வாயுலேருந்து இதெல்லாம் பகவானெல்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு வெத்தலை இருக்குது, அந்த வெத்தலை உட்காந்துட்டு ஏதோ பண்ணும்போது இப்படி அந்த வெத்தலை இப்படி இப்படி பண்ணார். அது பகவானோட உருவம் வந்துடுத்து. அவள் கையில் கொடுத்து போயிட்டு வா அப்படின்ட்டு. நம்ம அக்னி
ஜலம், பிருத்திவியை வச்சு, மெட்டல் வச்சு இது உபயோகம் பண்ணி நம்ம ரோகத்தெல்லாம் மாற்ற முடியும். இதை சிருஷ்டி செய்கிறத அக்ஷர பரபிரம்ம யோகத்தில் கரெக்டாக சொல்லியிருக்கார். ஒரு பகல் ஒரு இரவு அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் எடுத்து விடுறோம். நிமிஷத்துக்கு 16. 2 செகண்ட், 1 செகண்ட் உள்ளே போயிட்டு 2 செகண்ட் வெளியில் வருது. இதே 2 செகண்ட் உள்ளே போயிட்டு 2 செகண்ட் வெளியில் வந்தால் இதான் பிண்டாண்டம் அப்படிம்போம். உள் சுவாசம் வெளி சுவாசம் வெளியில் வரத பிண்டாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். 1 செகண்டு போயிட்டு 2 செகண்ட் வெளியே வரல அப்படின்னா அப்போ சரீரம் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டுருக்கு. அது வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம பழிச்சிருக்கோன்னு அர்த்தம். அந்த 2 செகண்ட் உள்ளே போயிட்டு வெளியே வரதில் முக்கியமான நம்ம சரீரத்தில் உள்ள அவயவங்களுக்கு பிராணசக்தி போகிறது. அது ஹிருதயம், லிவர், லங்ஸு எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு வருது. நீ எடுக்கிற காற்று 22 செகண்டு உள்ளே போயிட்டு 22 செகண்டு வெளியே வந்துட்டு அந்த மாதிரி விட முடிஞ்சுடுத்தோன்னா சிருஷ்டியோட ரகசியம் புரிஞ்சிடும். ஆஹா, அப்போ நான் இப்போவே பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது நீ இப்போ பலவந்தமாக பண்ணக்கூடாது, சகஜமாக நடக்கணும். அதான் நம்பர் 3 ஆக்ஷன் சொல்லுவோமே, அது டீப்பாக அதனால தான் நாங்கள் தினமுமே சுவாசம் எடுத்து விடும்போது நிதானமாக எடுத்து நிதானமாக விடுங்கோ, டீப் ப்ரீத்துன்னு சொல்கிறது. இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் கவனிங்கோ. திரிகோணம் நம்ம சரீரத்தில் எப்படி நடக்கிறது? மூக்கு வழியாக 2 மூக்கு இருக்குது. அது ஒரு மூக்கு 2 துவாரம் இருக்குது. மூக்கில் 2 துவாரம் இருக்குது. சுவாசம் இந்த வழியும் போகலாம், இந்த வழியும் வரலாம், இந்த வழியும் போய் அந்த வழியும் வரலாம். இதை இட பிங்களாம்போம். லெஃப்ட்டு இடம்போம், ரைட்டு பிங்களாம்போம். மூக்கு 2 துவாரத்து வழியாக உள்ளே போய்ட்டு வெளியில் வருது. இதே 180 இது கோணத்தில் 1 சுவாசம் ப்ராசஸ் நடக்கிறது. 180 டிகிரி மாறணும். பிரம்ம கிரந்தத்திலிருந்து வருது. சீக்ரெட் டாக்டரின் நம்ம செய்ய வேண்டியதை வியக்தமாக ஜீவிக்கிற விதானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பரமஹம்ச ஸ்திதியில் நம்மளை கொண்டு போகும். ஜீவிக்கும் விதானத்தை ஒன்று இருக்குது. 2ல் 1 மட்டும் ஃபாலோ செய்வோம். நம்ம நினைக்கிறோம் இது 2 விதானம் இருக்குது, இதில் ஏதோ ஒன்று தான் நம்ம ஃபாலோ செய்வோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். நீ நினச்சாலுமே நினைக்கலைனாலும் நீ காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வந்துன்னு தான் இருக்குது. நம்ம செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, பகவான் தரிசனம் ஆன பின்னாடி நானாக தான் இருப்பேன், மற்றவாளுக்கெல்லாம் தரிசனம் ஆகாது அப்படின்னு நீ நினைக்கிற. அந்த மாதிரி ஏன் நினைக்கிற? நீ பண்ண நீயே பகவானாக ஆகி விடுவ. நம்பர் 7 பற்றி சொல்கிறார். இட பிங்கள
சுவாசம் சமுத்திர மந்திரங்கிறது நம்ம கேட்டிருக்கோம். இந்த சமுத்திர மந்திரம் தினம் ராத்திரி நடக்கிறது. சமுத்திர மந்திரத்துக்கும் சுவாசத்துக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்குது. ச முத்ரா. ச அப்படின்னா இரவு சீல் படுக்கிறோம். நம்ம அனுபூதி தெரியறதுக்கு நம்ம அன்னி முழுக்க யார்கிட்ட பேசினோம், அவள் என்ன சொன்னா, அதெல்லாம் நம்ம மனசில் ஒன்று ஒன்றா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரோம். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி கொண்டு வரோம். அப்போ யாரானு சொன்னது நம்ம மனசில் வந்து ஒரு முத்ரை மாதிரி போயிடும். கொஞ்சம் பேரை பிடிக்கும், கொஞ்சம் பேரை பிடிக்காது. மித்ருவும் இருப்பா, சத்ருவும் இருப்பா. எல்லாம் விதவிதமாக அன்றைக்கி கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கும். ச வித் அப்படின்னா சீல். அப்போ வந்து ராத்திரி நம்ம படுத்துட்ட உடனே அது வந்து இருட்டுக்கு போயிடுறோம். நம்ம வந்து இருட்டுன்னு நினைக்கிறோம். பௌதிக ஜகத்துக்கு தான் இருட்டு வெளிச்சம் அப்படின்னு. பௌதிக ஜகத்தில் தான் இருட்டாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது அப்படின்னு. ஆத்தியாத்மியத்தில் சம்மந்தப்பட்டது இது ரெண்டுமே இல்லை. நிசப்தத்துக்கு வார்த்தையே இல்லை. இருட்டில் போயிட்டோம் அப்படிம்போம். அதாவது என்ன, ஒன்றும் மீனிங் இல்லை. இருட்டாக இருக்குது, அதுக்கு அர்த்தம் கிடையாது. நிசப்தத்துக்கும் அர்த்தமே இல்லை. ஜாகிரத அவஸ்தையில் தான் எல்லாம். கண்ணுக்கு வெளிச்சம் தெரியுறதே, அது எத்தனைக்கு தெரியுதுன்னா 4000 to 8000 வைப்ரேஷன் அந்த ஆண்ட்ஸுக்கு அந்த விஷயம் தெரியுது. சின்ன விஷுபிள் பார்ட்டு கண்ணை பார்க்க முடியாது. இது கண்ணடையும் தெரியுது, ஆனால் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது. பிரபஞ்சத்தில் அநேக வைப்ரேஷன்லாம் இருக்குது. அது 1 to 10 அந்த பவர் மிஸ்ஸஸ் அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. வி ஆர் நாட் கெட் எனி ட்ரீம். அதாவது நம்ம படுத்துட்டு நமக்கு எந்த ட்ரீமும் இல்லாமல் இருந்தாக்க அதெல்லாம் ஓகே. சமுத்திர மந்திரம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன, முத்திரப்பட்டது அது. இப்போ வந்து இப்படி சுத்திரம், சவ்யம் அசவ்யம், பிரதட்சணம் அப்பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ராசஸில் இந்த சமுத்திர மந்திரம் நடக்கிறதே ராத்திரியில். அதில் 12 ரத்தனம் வெளியில் வருது. தினமே ராத்திரி 12 ரத்தனம் நம்ம உடம்புலேருந்து வெளியில் வருது. அதை பேக் போனை வச்சு சமுத்திர மந்திரம் நடக்கிறது. தினமே அமிர்தம் வருது நம்ம அந்த சமுத்திர மந்திரம் நடக்கும்போது. அமிர்தம் இந்த 14 வகையான ரத்தனம் எல்லாம் வந்தாலும் இந்த அமிர்தம் வரதே இதுதான் ரொம்ப விசேஷம். நம்ம எப்படியுமே இன்றைக்கி நைட்டு தூங்கினா நாளைக்கு கார்த்தால எழுந்திருக்க முடியும், எழுந்திருவோம் அப்படிங்கிறது எதனோட நம்பிக்கை சொல்கிறோன்னா, இந்த அமிர்தம் வரதில்ல இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதான் நான் சாக மாட்டேன், நான் ராத்திரி படுத்துட்டா கார்த்தால நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு. இதை வந்து ரொம்ப ஷுவர் பண்ணி சொல்லுவோம். அடுத்த வாரம் இந்த பூஜைக்கு வரேன், அடுத்த மாதம் இந்த இடத்துல வரேன் அப்படின்னு சொல்லி. மகாபாரதத்தில் அமிர்தம் வரதை பற்றி விருத்தமாக ஒரு கதை சொல்கிறா. யட்சப்பிரசனம் நடக்கிறது. அப்போ தர்மர்கிட்ட கேள்வி கேட்குறார், எது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. தினமே இத்தனை பேர் செத்து போகிறா, அதை பார்த்தும் நாம்ளும் இந்த மாதிரி சாக போகிறோம் அப்படின்னு யாருமே நினைக்காம இருக்கா பாருங்க. தினம் ராத்திரி படுத்துட்டு அந்த அமிர்தம் கிடைக்கிறதுனால கார்த்தால இதை எழுந்திருக்கிறா. இதை கவனிக்க, இதுதான் அவள் சுவாசோதன்னு நினச்சிட்ருக்கா. அவள் செத்து போகிறதுன்னு நினைக்கவே இல்லை. தினம் பார்த்தாலுமே அவளுக்கு அந்த எண்ணம் வரல.
ஒன்று. ரெண்டாவது ஒரு இது அமிர்தம், இந்த கதை. ராத்திரி பீமன் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கார். அப்போ ஒரு ஏழை பிராமணர் வரார். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படின்னு. அப்போ சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் சொல்கிறார். அப்போ பீமன் போய் மணி அடிச்சு விட்றார். அப்போ அர்ஜுனன் கேட்குறார், இப்போ ஒன்றும் ப்ரோக்ராமே இல்லையே, நீ போய் ஏன் மணி அடித்த அப்படின்னு. அதாவது நாளைக்கு வா அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? நீ பிழைச்சி இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்போ நீ மிருத்யுவை ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 கதையோட அர்த்தம் என்ன? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அமிர்தம் இருக்குது அப்படின்னு நீ தினம் படுத்துட்டு எழுந்துரு. ஆனால் கூட இன்னொன்று, அதை எப்படி தீவிரமாக பண்ணணும் அப்படிங்கிறத அதையும் மனசில் நினச்சிக்கோ. இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருப்பேனோ, அந்த அந்த மனசில் அந்த பாவமும் வரணும். அப்போ அந்த பாவம் வந்தால் நீ பண்ணுறது என்னன்னா தீவிரமாக பண்ணுவ அப்படின்னு சொல்கிறார். ஜெய் குருதேவ்.